சில பேர் பிடிக்கிறேன்னு சொல்கிறது கருவாட்டு கறி தான் ருசி கூட. நான் நினைச்சு பார்க்கல இப்படி வருமெண்டு. தேரும் கண்டு வேண்டியதுதான் இந்த கண்டல் ஒன்றும் இல்லை. நாங்கள் தானே சமைச்சது. உள்ளி எல்லாம் டம்புக்கு இல்லை என்ன மஞ்சள் சோறு மஞ்சள் இப்போ பார்க்க ஆசையாக இருக்குது. இந்த கருவாட்டு கறி முந்தி பிடிக்காது, இப்போ பார்க்க ஆசையாக இருக்குது. கருவாட்டு கீரை புட்டும் நெத்தளி பொரியலும் தண்ணி விடுறையில் இதுக்கு தண்ணி விடுற டக்குன்னு தண்ணியும் பிளவணுமோ உங்களுக்கு தெரியாது தெரியாது. அப்படி வாசம் மூக்க தொலைக்கிஞ்சு கட்டா பேரன்றது நல்ல சத்தான சாப்பாடு. வடிக்குது என்ன புகை வருது போல. கொஞ்சம் இந்த தக்காளி கொஞ்சம் வித்தியாசம் பேரங்கோ. இப்ப கருவாட்டிலே பூ இருக்குது பார்த்து போடுறது. பூ வடிவுக்கு வச்சுக்கிடக்கு தேவையான பொருள் இல்லை. வணக்கம் ரகுவலே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுகமா இருக்கேன், நீங்கள் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சு கொள்றேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் பார்க்க போறோம்னு சொன்னால் கன காலத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 7-8 மாதத்துக்கு பிறகு ஒரு ஆளை காட்ட போறோம். பேரங்கோ இங்கே வேற ஒரு ஆள் நிற்கிறார். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். இன்றைக்கு என்ன செய்ய போறோம்? இன்றைக்கு பவியோட சேர்ந்து ஒரு கருவாட்டு குழம்பு கொண்டு வைக்க போகிறோம். கருவாட்டு குழம்பு கொண்டு வைக்க போகிறோம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தான் பாஸ்மதி அரிசி என்ன பாகிஸ்தான் சோறும் யாழ்ப்பாணத்து கருவாட்டு கறியும் வைக்க போகிறோம். இன்றைக்கு என்ன மாதிரி இந்த கருவாட்டு கறி வைக்க போகிறோம்னு தான் பார்க்க போகிறீங்க. கனகாலம் இப்படி சமைச்சு யாராவது சொல்ல புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணியும் தருவிடுங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நாங்கள் இந்த பூ வடிவுக்கு வச்சுக்கிடக்கு தேவையான பொருள் இல்லை. இதில் பழப்புளி வச்சுருக்கோம். மற்றது இது கட்டாப்பாறை. என்ன பாறை இது? கட்டாப்பாறை. இங்கால தக்காளி 2 வச்சுருக்கிறோம். மற்றது வெங்காயம், சின்ன வெங்காயம் பாவிச்சா நெல்லம். நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய வெங்காயம் தான் வட்டி வச்சுருக்கிறோம். கைவசம் இப்போ சின்ன வெங்காயம் இல்லை. இங்கால கத்தரிக்காய் இருக்குது, நல்ல கத்தரிக்காய் இருக்குது. இங்கால பூண்டு இருக்குது, பூண்டுண்டா உள்ளி இருக்குது. இங்கால மிளகாய் சின்ன நச்சி அதாவது வெட்டி வச்சுருக்கோம். இங்கால பால் அதாவது தேங்காய் பால். மற்றது இங்கால தூள் இருக்குது, உப்பு இருக்குது, மற்றது மிளகாய் சீரகங்கள் அதுன்னு சொல்லி பெருஞ்சீரகங்கள் இருக்குது. எல்லாத்தையும் வச்சு இன்றைக்கு வேறு லெவலில் இந்த கட்டாப்பாறை கருவாடை வச்சும் ஒரு கறி ஒன்று செய்து பார்க்க போகிறோம். டேஸ்ட்டாக வருது இல்லைன்றது வேறுக்கு தான் தெரியும். நீங்கள் தான் உப்பு போட போகிறீங்க சரியா? நான் தான் உப்பு போடுறேன். ஏண்டா உப்பு எனக்கு போட தெரியாது. சரி இப்போ கருவாட்டிலே உப்பு இருக்குது பார்த்து போடுறது. பார்த்து போடுறது தானே. கடைசியிலான உப்பு போடுறோம். நாங்கள் ராட்டி விடுங்க வந்தாங்க ரெடியாங்க. இந்த வேறங்கோ முதலாவது வேலையாக என்ன செய்கிறோம்னு சொன்னால் மூட்டி போட்டு கொஞ்சம் நேரம் சட்டியை காய விடணும். வேறங்கோ தண்ணி நீக்குது தானே மேலே காய விடணும். இப்போ மழை டைம் தானே ஆகியெல்லாம் இந்த கீழே நெருப்படப்பு வச்சு சமைக்க முடியாது. ஏன்டா பிறகு எல்லாம் ஈரமாக போட்டு என்ன சொல் கதையுங்க. ஈரமாக தான் இருக்கு, பிறகு இருக்குது கொஞ்சம் ஈரம் கொஞ்சம் அந்த மலைகள் நல்லா விட்டா பிறகு ஈரம் எல்லாம் காஞ்சா பிறகு நாங்கள் உங்களுக்கு விறகு அடுப்பில் நல்ல மண் சட்டி இல்லாமல் அங்கேயும் நல்ல வித்தியாசமான சமையல் எல்லாம் செய்து காட்டுவோம். அலங்கி போயிட்டு அதை விட்டுட்டு நான் கொஞ்சம் குறைச்சி விடுவோம். போகிறோம் வேண்டா சட்டி கருக போது போல் நல்ல புது சட்டி வேண்டணும். வேண்டாம் இந்த சட்டி வாங்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் கனகாலம் இருக்கும். அதுதான் கொஞ்சம் கலர் வேறு மாதிரி இருக்குது. மற்றபடி ஊற்றி ஒன்றும் இல்லை இங்கோ சட்டியில் கலர் மட்டும்தான் வேறு மாதிரி இருக்குது. இப்போ என்ன செய்யணும்ன்றதை செய்யுங்கன்னு பார்த்து முதலாவது எண்ணெயை ஊற்ற வேணும். எண்ணெய் விட வேணும். தாங்க எண்ணெயை விடுங்க. எண்ணெயை விடுங்க. எண்ணெய் கணக்கான எண்ணெய் விட்டாச்சு. காணும் எண்ணெய்க்கிற எண்ணெய் கணக்கவும் விடக்கூடாது. எண்ணெய் விட்டாச்சு வேறங்கோ. இப்போ அடுத்ததாக நாங்கள் நல்லா அந்த கூட்டி விடுங்க. அதை கூட்டி அடுப்பு இப்போ நான் குறைச்சி விட்டேன் இந்த இதாகுதுன்னு சொல்லி. அடுத்தது இந்த கடுகு சீரகங்கள் பொடி அளவுகள் எல்லாம் போடணும். இது நாங்கள் இதை போடுங்கோ. இது என்ன சாமான்? இது மிளகு, இது கடுகு. இந்த இதுகளை பார்த்து இதை போடணுமோ அதை போடுங்க. உங்களுக்கு எது என்ன போடணும்னு சொல்லி போடணும். என்ன போடுங்க கொதிக்கட்டும் என்ன மேடம். இந்த தக்காளியை வெட்டுங்க. அது டைமில் பார்த்து தக்காளி புறாயில் வெட்டுறேன். வெட்டி வச்சிருங்க. கொஞ்சம் இந்த தக்காளி கொஞ்சம் வித்தியாசம் பேரங்கோ. கொஞ்சம் வித்தியாசம். உரு தக்காளியில் வேறு தக்காளி உண்டு. நாங்கள் வெட்டுங்க தக்காளி. எப்படி இருக்குது இந்த கனகாலத்துக்கு பிறகு சமையல் செய்கிறது? அதாவது முந்தி அபி அம்மா நான் அப்பா எல்லாம் 2 சமையல் செய்கிறது. இப்போ அப்பாவும் நானும் கணக்கு வித்தியாசமான காணொலிகள் நீ வேறு உங்களுக்கு. அதாவது கூடுதலாக என்ன அதாவது ஃபேமிலி வீடியோஸ் தான் கூடுதலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் இப்போ வேறங்கோ தக்காளி வெட்டி கொண்டு இருக்கோம். தக்காளி விட நல்ல புளிப்பாக இருக்கும். என்ன புளிப்பாக இருக்கும். புளிக்கு பதிலாயும் போடலாம். புளிக்கு பதிலாயும் போடலாம். பழப்புளியும் எடுத்து வச்சுக்கிறோம் நாங்கள். வேறு கருவேப்பிலை இருக்குது வேறங்கோ. கடுகு போட போகிறோம். கடுகோ நல்லா அதான் கடுகு போட போகிறார். என்ன பூவை நல்லா வருது போல். கடுகை போடுங்க. வடிக்கும் போல் கடுகை வடிக்குமா கடுகு? ஓகே வடிக்குது கடுகு. அடுத்தது நல்லா வடிக்குது. என்ன பூவை வருது போல் குறைச்சி விடணும். மற்ற இதுக்கு என்ன வேறு? வெந்தயம் கணக்காக போடுவோம். கட்டாப்பேரை சாப்பிட்டு இருக்கிறீங்களே? கட்டாப்பேரை சாப்பிட்டானே. இப்போ கருவாடுலேயே கருவாடு தரம்னு சொல்கிறவங்களே என்ன தரமான கருவாடுன்னு சொல்கிறது. பெருஞ்சீரகம் மற்றது பெருஞ்சீரகம் போட்டு கொஞ்சம் நேரம் நல்ல கூட்டி விடாமல் கணக்காக சூடு கூடி போச்சு. போட்டு என்ன
இது சின்ன பெருஞ்சீரகம். சின்ன பெருஞ்சீரகம் போல என்ன இல்லை பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம் தானே என்ன? வெந்தயம் பெருஞ்சீரகம். அதை போட்டு இதாக்கி போட்டு இதில் கருவேப்பிலை நல்ல கருவேப்பிலை எடுத்து இதாக்கிடுவோம். அப்படித்தானே? ஓ நல்லது. வாரம் அடுப்போம். அடுத்தது கருவேப்பிலை போட பாருங்க. கருவேப்பிலை போட்டாச்சு. இன்னும் கூட இது பறக்குது என்ன? இது வந்து சூடு கூடி போச்சு. சூடு கூடி போட்டு அமைச்சு பெரிய போது அதுக்கிடையில் வெங்காயத்தை போட்டுட்டா தான் வெங்காயம் போட்டால் தான் நல்ல இந்த கருகிற மாதிரி தான் கிடக்குன்னு தான் கிடக்குன்னு போடுங்க. இந்த வெங்காயம் போட்டாச்சு நாங்கள். நல்லா காற்றும் பலமை அடிச்சு கொண்டு இருக்குது என்ன. இப்போ இனி நாளைக்கு வர காணொலியில் கனடா வாழ்க்கையை பெருக்க அப்புறம் எப்படி இருந்தேன்னு சொல்லி இன்றைக்கு சொல்ல மாட்டோம். நாளைக்கு கேட்ட சொல்கிறேன். சரி நாளைக்கு மிளகாய் போடுறேன். அடுத்த மிளகாய் என்ன மிளகாயை போடுக்கோ. சின்ன சின்ன துண்டாக தான் மிளகாய் வட்டி நாங்கள் வேறங்கோ. அடுத்ததாக என்ன செய்ய போகிறீங்க? இது உள்ளி வட்டி தான் போடுவோம். உள்ளியை வட்டி போடுறது வட்டி எடுத்து போடுவோமே. இல்லை இப்படியே போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ போடு பார்ப்போம். போடுறது தானே எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ட்ரை பண்ணி பார்க்குறது தானே. டேஸ்ட்டாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவோம். அழுகலன்னு சொல்லுவோம். நல்ல வேண்டாம் நல்ல கருவேப்பிலை போடுறது நல்ல கூடுதலாக அந்த கருவேப்பிலை தெரியும் தானே. கூடுதலாக விரும்புகிற கூட கருவேப்பிலை. மற்றபடி தக்காளியை நல்ல வடியாக ஆகட்டும். இதெல்லாம் பிச்சு வாரம் அது கொஞ்சம் கூட்டி விட்டா நல்ல போல என்ன. வாரம் போடுறோம். கூட்டாது இப்போ கூட்டாது. அப்போ சரி கொஞ்சம் இதுக்கல்ல மஞ்சள் உப்பு போடுறவ இந்த வேறங்கோ நல்லா இருக்குதுங்க. கண்ண காலத்துக்கு அப்புறம் சமையல் மணக்குது. கவனம் பார்த்து டக்குண்டு பார்த்து நூந்து போட்டு கொஞ்சம் கூட்டிவிடுங்க பிரச்சனை கிடக்கு. இந்த நூந்துட்டு காற்றுக்கு மாதிரி இந்த கருவாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சத்தான சாப்பாடு உண்டு. வேறு அந்த கட்டா பேருன்றது நல்ல சத்தான சாப்பாடு. நல்ல ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. இல்லை புரதச்சத்து அதிகமாக இருக்குது. இப்போ மீனில் இருக்கிறத விட இதில் அதிகமாக இருக்குது. ஏன்னா காய வச்சு எடுக்கிறது தானே. ஆகையால் இப்போ தண்ணி எல்லாம் இல்லாமல் போய் புரதம் மட்டும் கூடுதலாக இருக்குது. புரதம் வேறு சத்துக்கள் எல்லாம் இருக்குது. இந்த பொடி இது வேறு நல்ல வடியாக வாசம் நல்ல ஒரு வாசம் கொண்டு வருது என்ன. இது கொஞ்சம் மஞ்சள் எப்போவுமே மஞ்சள் பேருந்து கரைக்க விடுவோம் என்ன. உள்ளி வட்டி தான் போட்டிருக்கணும். கத்திரிக்காய் உள்ளி பொரியும் தானே. கொஞ்சம் கத்திரிக்காய் இப்போ போடலாம்னு நினைக்கிறேன். கத்திரிக்காய் கொஞ்சம் கலர் வரட்டும். இல்லை அது பிறகு போடுவோம். இதைத்தான் வட்டி போடுவோம். தக்காளி தான் போடணும். என்றால் இப்போ சமையல் பழகிறோம் என்ன கனகாலத்துக்கு பிறகு என்ன சமையல் பழம் அவையும் நம்ம கொம்மாவில் செய்தது அம்மா ரெண்டுவா தானே. அப்போ அம்மா சமைச்சவா. இப்போ நாங்கள் பழகிறோம். தக்காளி இதோட போட வேணும். போட்டால் நல்லா இருக்கும். தக்காளி நல்ல புளி பழப்புளி இப்போ எல்லாம் தக்காளியும் போடலாம். கடைசியில் பார்ப்போம் என்ன மாதிரி அவுட்புட் வருதுண்டு. அவுட்புட் ஓகே. தக்காளியை போடுங்க. அப்படி வெட்டிட்டீங்க தானே போடுங்க. தக்காளியும் போட்டாச்சு. தக்காளி நல்ல இதாகணும் என்ன சேரணும். இதோட சேர்ந்து தண்ணி மாதிரி வரணும் என்ன ரோஸ்ட் மாதிரி வரணும். ரோஸ்ட் தக்காளி ரோஸ்ட் பார்க்கவே ஆசையாக இருக்குது. வாசம் மூக்க துளைக்குதுங்க. என்னென்னு சொல்கிறேன்னு தெரியாது. அப்படி வாசம் மூக்க துளைக்குஞ்சு. கடுகுகள் வெந்தயங்கள் எல்லாம் போட்டது. கடுகு வெந்தயம் எல்லாம் போட்டது நல்ல வாசத்தை துளைச்சி கொண்டு இருக்குது. இப்படி என்னென்ன சமையல் வேணுமோ அதெல்லாம் சொல்லுங்க. நான் ஒவ்வொரு நாளும் முடிஞ்ச வரைக்கும் கிழமையில் ஒரு பழகி ஒவ்வொரு சமையல் டேஸ்ட்டாக இருந்தால் டேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அழுகலாண்டு சொல்லுவோம். அப்பாவன் நானும் பண்ண ஒரு மாதிரி ஒரு சமையல் நிகழ்வு என்ன. ஆனால் அந்த கருவாடை பார்க்க ஆசையாக இருக்குதுங்க. கொஞ்சம் கருவாடுன்றது வேறு லெவல் வேறு ரகம். இந்த கருவாடம் என்ன விலை நினைக்கிறீங்க? எவ்வளோ காசு? 600 ரூபா. எவ்வளோ காசு? அரை கிலோ 1/4 கிலோ என்னன்னு தெரியாது. அவங்க போட்டாங்க இவ்வளோ கிடக்குது. நாங்கள் இன்றைக்கு ஒரு நாள் சமையலுக்கு ஏற்ற மாதிரி தாங்க உண்டு. அவனோட வட்டி போட்டான் 600 ரூபா. என்ன சொன்னான் 2000 1 கிலோ. நல்ல கருவாடு. நல்ல கருவாடு தான் சொன்னோம். இல்லை பெரிய துண்டாக இருக்குது. அதோட கருவாடு சத்து கூடின சாப்பாடு தானே. இந்த இப்பயே தூள் அதாவது தூள் போடுறது. உப்பு பார்த்து தான் போடணும். இது மஞ்சள் எல்லாம் வேறு மாதிரி இருக்கு என்ன. வெந்து கொண்டு வருது என்ன. அப்படியே கத்திரிக்காய் போட்டிங்கன்னா கணக்காக இருக்கும். இந்த பதத்தோட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வெந்து கொண்டு வர. தக்காளி தான் ஆகட்டு. தக்காளி கொஞ்சம் பதமாக வரட்டும் என்ன. வெந்து டக்குன்னு தண்ணியும் பிளவணுமோ உங்களுக்கு தெரியாது. நான் சமைக்கல இல்லை. கருவாட்டு கறி ஒரு நாளும் சமைக்கல. என்ன கறி மட்டும் தான் சமைச்சுனா கனடாவில் வந்து மீன் கறி மட்டும். மீன் கறியும் இறைச்சி கறியும். அப்போ மீன் கறியும் ஒரு நாளைக்கு சமைப்போம். ஒரு நாளும் சமைக்கல. எனக்கு தெரியும். இப்போ கனகாலம் டச் விட்டுட்டு போயிட்டுது. நீ திருப்பி கொண்டு வரணும் சமையலை.
நான் தெரிஞ்சு டேஸ்ட்டாக தான் வேறு மாதிரி இருக்குது இந்த இதுகளை பார்க்க. வேறு நாங்களும் இந்த கத்திரிக்காய் போடுவோம். என்ன போகிறோங்க நானும் பாரேன் சமையலுக்கு. இந்த கத்திரிக்காய் போடுவோம் போகிறோங்க பாரேன். கத்திரிக்காய் இல்லை துண்டானுன்ற கேட்டால் இதாக்கி வச்சுக்கிறோம். கத்திரிக்காய் போடுவோம். தண்ணி விட்டால் தான் ஆனால் தண்ணி விட தேவையில்லை நினைக்கிறேன் இப்போதைக்கு. பார்த்துட்டு விடுவோமே இது கருகிற மாதிரி இருந்தா. பாப்பம் வந்து துணி அங்கே அடக்கு. கருவாடு ஒரு கடைசி நேரத்தில் போட்டா சரி என்ன ஏண்டா இப்போ போட்டால் இதாகிடும், துண்டு துண்டு ஆயிடும். வேறு வரியணும் சட்டியும் படிச்சுக்கலாக்க வடிச்சு கிடக்கோ. இந்த விளக்கம் படிச்சு போது சட்டி ஒன்று வாங்கத்தான் வேணும். மண் விளக்கு 2 சட்டி இப்படி பெருசு இருக்கோ. பெருசு கிடக்கு மற்ற அந்த இப்போ நான் காட்டின கிடக்கு ஒரு கணக்கானது. நல்ல வாசம் மட்டும் பெறுது. தக்காளி இந்த வாசம் விடத்தான் வேணும். கொஞ்சம் விடுவோம், கணக்காக விடுவோம். இந்த கத்திரிக்காய் தண்ணி விட்டு தூள் விட்டா தான் இது இந்த கொஞ்சம் தண்ணி விடுறதில்ல. இதுக்கு கடைசி நேரத்தில் பால் விடுறது பொறுங்க. இப்போ இது பொரிய விட தண்ணி விடுறதில்ல. இது பார்த்துட்டு என்னடாப்பா சமையல் நடக்குது யோசிக்க. அது அப்படியே விடுங்க, அது தண்ணி விட தேவையில்லை. அது இதுதானே நெருப்பு கீழே இது அவியும் பண்ணது ஏதோ தாளிச்சல் இதா இல்லை வேற வேணும். எது ஒன்றும் இல்லை, தாளிச்ச மாதிரி வேற வேணுமோ. ஆனால் இல்லை தண்ணி விட தேவையில்லை. அதுக்கு இல்லை பாலை கொண்டு வந்து வச்சுக்கோங்க சும்மாவே. இது நல்லா வேற வேணும். கொஞ்சம் விடுவோம், மூடி விடுவோம். கொஞ்சம் நேரம் மூடி விட்டா நல்ல பதமாக வரும் நினைக்கிறேன். வெறிஞ்சுவோம் பார்க்கணும். மூடி இதுக்குள்ள இந்த தென்னை மட்டையில் அம்பச்சு ஒரு மாதிரி கட்டி விட்டானா இல்லை இருக்கும். பின்னால் தென்னை மட்டையில் அம்பச்சு ஒரு சின்ன ஒரு தமிழற மாதிரி இஞ்ச எல்லாம் கால் பக்கம் வந்து அதுக்குள்ள அது இல்லை கட்டா இதெல்லாம் சுவாம் தென்னை கட்டி விட்டா டெய்லி ஏதாவது வித்தியாசமான சமையலை சமைச்சு காட்டலாம். சமைக்க தெரியாண்டு மட்டும் நினச்சி போடுவாங்க. சமைக்க தெரியும், கலகாலம் இந்த சமையல் செய்யலை. அதால் கொஞ்சம் மறந்து போடுது. என்ன பொருள்னு மறந்து போனேன். ஆனால் டேஸ்ட்டாக கண்டிப்பாக டேஸ்ட்டாக வரும். உப்பு போடலையே. இதுக்கு உப்பு முக்கியம், மற்ற அந்த புளித்தண்ணி முக்கியம், மற்ற தூள் முறளவுக்கு முக்கியம், மற்றபடி எல்லாம் ஓகே. தண்ணியும் விட்டு தண்ணி விட தேவையில்லை, பால் வச்சுக்கிறோமே. இந்த பால் இருக்குது. தண்ணி கறி பிரட்டலாய் வர கறி கீழே இதாகுது போல. என்ன நெருப்பை குறைச்சி விடுங்க. கண்டிப்பாக கத்திரிக்காய் நெருப்பை குறைச்சி விட்டீங்களா? இல்லை, நெருப்பை குறைச்சி விட்டு கத்திரிக்காய் தான் நல்லா வேகணும். இல்லாட்டி பிரியோசனம் இல்லை சாப்பாடு செய்து. என்ன தெரிஞ்சு சுதப்ப சான்ஸே இல்லை. ஏன்டா கிடக்கிறது கையில் கருவாடு. இந்தா கிடக்குது வேறங்க ஒரு ராயா மாதிரி கருவாடு. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கருவாட்டு கறி. மற்ற பாகிஸ்தான் சோறு செய்து வச்சுக்கிறோம் நாங்கள். கொண்டு வந்து கொட்டி சாப்பிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. தட்டமையாக இருக்க போதும் இன்றைக்கு சாப்பாடு. பார்ப்போம். கடுகு இருக்குது, உப்பு இருக்குது, வெந்தயம், பெருஞ்சீரகம். இது சின்ன ஜீரகம் போடுவோம். சின்ன ஜீரகம் தான் இது. நான் அப்போ அடுத்த பெருசுக்கு அடுத்து அது கொஞ்சம் போடணும் பெருஞ்சீரகம். அது இருக்கட்டும். இன்றைக்கு சமாளிப்போம். இன்றைக்கு ஒரு நாள் கயருமா கொஞ்சம் தானே போட்டாங்க. சின்ன ஜீரகம் பெருஞ்சீரகம் அது மற்ற அதில் இருக்குது. வேணா தெரியும். இது சின்ன ஜீரகம் உண்டு. கலரை பாக்கிய விளங்கி ஒரு சின்ன ஜீரகம் உண்டு. இது சின்ன ஜீரகம் பெருஞ்சீரகம் மற்ற உண்டு இல்லை. போட்டு அது ஓகே இருக்கணும். இன்றைக்கு ஓகே சேர்ந்து பார்ப்போம். இனி திருப்பி அதில் மாறி போட்டு என்ன நடக்குது தெரியாது. சேர்ந்து பார்ப்போம். பெருஞ்சீரகம் முக்கியம் போடணும். சின்ன ஜீரகம் சரி, பெருஞ்சீரகம் சரி. இங்கே சாப்பிட்டு பார்ப்போம். தொட்டு ஒரு நாளைக்கு புட்டை வச்சு கீரை புட்டும் நெத்தளி பொரியலும் கட்டி உப்பும் கிடக்கு. குறைச்சி விட்டீங்க. நூந்துவோம். தண்ணி வருது. கூட்டக்கூடாது. கேஸ் சிலிண்டரும் அப்போ இங்கே நான் போய் 45 நாள்லேயே இங்கே வந்துட்டீங்களா? என்ன நான் இங்கே 9ஆம் மாதம் 19ஆம் தேதி வந்துறங்கினேன். நான் 10ஆம் தேதி வலிக்கிட்டேன். 8ஆம் மாதம் 10ஆம் தேதி நான் 9ஆம் மாதம் 19ஆம் தேதி இங்கே இறங்கினேன். அங்கே வலிக்கிட்ட இங்கேருந்து வலிக்கிட்ட எத்தனை மாதம்? 4ஆம் மாதமே 6ஆம் மாதம் 6ஆம் தேதி அங்கே இறங்கினேன். அங்கே போய் கிட்டல தான் போயிருக்கேன். 6ஆம் மாதம். இனி திருப்பி பழைய வழியிட்டா 8ஆவதுன்னு சொல்லி தேவையில்லாம் உடம்பு கூடி போட்டு இங்கே வந்து 4 கிலோ வரை போட்டது. இங்கே வந்து 4 கிலோ இங்கே வந்து சும்மா இருந்த 14 15 நாள். உணவு கட்டுப்பாடு இல்லாட்டி கஷ்டம். அந்த உடம்பின் வாசி அப்படி 3 வகையான உடம்பு இருக்குது. அதில் எந்த வகை வித்தியாசம்? விஜய் சேதுபதி, சூர்யா தனுசில் எந்த உடம்பு விஜய் சேதுபதின்ற டைப். சல்ல டக்கண்டு வைக்கும்.
என்னாலும் குறைச்சிடும் ஒரு எண்ணி 100 நாளில் குறைச்சிடுவேன். அதுக்கு மட்டி ஒன்று பிடிக்க காற்று துறக்கத்தான் பண்ண துறந்து பார்க்க உங்களை சீல துணி எப்படி ஓகே துறக்க கத்திரிக்காய் கண்டு தெரியாது இன்றைக்கு தானே ட்ரைனிங் தானே. ஓகே நான் பார்க்குவோம் ட்ரைனிங் தான். கத்திரிக்காய் கண்டிச்சுட்டா வெயில் இல்லை இல்லை நல்லா வருது, திறமை வருது. பாக்கி அந்த அந்த கத்திரிக்காய் கலர் மாற தெரியுது தானே இங்கே திறமை இருக்குது, பார்க்க ஆசையாக இருக்குது. நல்ல வாசம் பெருகுது. கடுகு மிளகு போடுறது இல்லை மிளகு போட்டானே நல்லா இருக்கும். மிளகு இருக்குது இல்லை, மிளகு தூள் போட்டால் நல்லா இருக்கும். பிரச்சனை எல்லா தூளும் இருக்குது. இன்றைக்கு இதை வச்சு இதை மட்டும் ட்ரை பண்ணுவோம். இல்லை அந்த பெரிய செப்பில் இருக்குது தூள் பாக்கெட்டுகள் எல்லாம் நல்ல வாசம் கொண்டு வருது. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டால் நல்லா இருக்கும் போல். என்ன கருவேப்பிலை கூட்டினாலும் கயிறமா நல்ல வாசம் கொண்டு வருது. பெரிய என்ன போடுறோம் நீ பாலை விட்டு பால் விடும்போது கருவாடை போடணும். கருவாடு இஞ்சியா இருக்கு வேற கருவாடு பாரம்பரம் கத்திரிக்காய் இல்லாட்டி துறந்து பாவிக்கலாம். கத்திரிக்காயால் துறக்கப்படான்னு சொல்கிறவங்க. ஏன் கத்திரிக்காய் தான் துறக்கக்கூடாதோ? கத்திரிக்காய் கண்டல் வாரன்னு சொல்கிறவங்க. கண்டலண்டு கண்டிப்பாக உண்டு துறக்க. ஓகே இங்கே வேறு கருவாடு போடுறோம் பாருங்க. கருவாடு நல்லா கலவுங்க கருவாட்டு போட்டாப்புல. என்னவோ தெரியல இந்த கருவாட்டு கறி முந்தி பிடிக்காது. இப்போ பார்க்க ஆசையாக இருக்குது கருவாடில். முந்தி இந்த உப்பு கேட்க சொல்லி சாப்பிட்றல கருவாடு கறி ஆச்சுன்னா நான் தான் சாப்பிட்றது. முந்தி அது இதண்டா சாப்பிடுவோம். என்ன மாசி கருவாடா சாப்பிடுவோம். இந்த கருவாடாக்கு பண்ணி கொண்டு போய் வீட்டில் காய்ச்சல் ஒரு நாள் காய்ச்சி தாண்டி சொல்லி காய்ச்சி தந்தவன். பாலை ஊற்றுங்க. ஊத்தட்டே பாலை நான் ஊற்றுவேன். நாங்க இந்தா சரியோ தண்ணி விட உணவுக்குள்ள தண்ணி இதில் தண்ணி காணும் பால் கொஞ்சம் தண்ணி இந்த சட்டி. இல்லை முதல்ல இந்த கலவங்க தண்ணி கூட குழம்பு வந்தாலும் கிரேவி மாரி இருக்கணும், பிரெட்டல் மாரி இருக்கணும். அதுக்கப்புறம் தூள் போடணும். இப்படி வச்சு போடுங்க தூளை. உப்பு கடைசியில் பார்த்து போடுவோம். உப்பு கொஞ்சம் கத்திரிக்காய் கருவாட்டு கறி கலர் இல்லை. கத்திரிக்காய் கலர் இன்னும் மாறையில் என்ன அது பிரச்சனை இல்லை. அப்புறம் நான் பாருங்க இப்போ ஏதோ ஒன்று புளி கரைச்சி ஊற்றணும். என்ன இந்த புளி இருக்கு வேறங்க புளி கரைச்சி ஊற்றணும். கருவாட்டு கரையும் புளி ஊற்றுறதா? ஊற்றுவோம். எல்லாத்தையும் ஊற்றி தள்ளுறது இருக்குல்ல அப்படி. சரி காணும். இந்த நல்ல கட்டித்தன்மையாக இருக்கணும். புளியும் எல்லாத்தையும் ஊற்றுறது தானே. இங்கே பாருங்க இதில் புளி இருக்குது. புளியை நல்லா பிசைஞ்சு போட்டு நல்லா சுத்தமான கையால் பிசையணும். சரியோ நல்லா கட்டி புளியாக விடணும். எல்லாம் விட்டு கருவாடு எப்படி வருதுன்னு பார்ப்போம். எல்லாம் திறமை வரும். கத்திரிக்காய் தான் அது கடைசியில் எப்படி மீதாக செய்யும் தானே. ஏன் கத்திரிக்காய் கருவாட்டுக்கு போகிற இல்லை பெருசா? கத்திரிக்காய் தான் கருவாட்டு போட்டு கரையாச்சுறது. இந்த புளியை பாருங்க. புளியை நல்ல புளி. என்ன புளிக்க கொட்டையும் இல்லை பெருசா. செஞ்சு நல்ல கட்டி பதமாக இருக்குஞ்சு. பார்த்தா தெரியும் பாருங்க. நல்ல கட்டியாக இருக்குது. அந்த தட்டு வேணுமா? பெரிய தட்டு. ஏன் பெரிய தட்டு தேவைப்படாது. அது அங்கே வச்சுடுவோம் கலவி. நல்ல கலரை பாருங்க. மரதாண்டி பூசின மாதிரி கிடக்கு. பார்த்து விடுங்க. கொஞ்சம் தண்ணி விடணும். இது நான் இல்லை இப்படி கட்டியாக போட்டால் தான் நல்லா இருக்கும். இதுக்குள்ள சக்கை எடுக்கல. அது சக்கையே இல்லை. சக்கை வேணும். சக்கையே இல்லை. அது நல்லா இருக்கும். இங்கே நக்கி பார்க்கவே நல்லா இருக்கும். கையால் இல்லை விட்றேன்னா அது பரவாயில்லை. கழுவினாய் தான். புளி கூடுதோ தெரியாது. புளி கூடினாலும் பிரச்சனை இல்லை. ஏதாவது போட்டு சமாளிக்கிறதா. இது பகுடி சமையல். டேஸ்டாண்டா டேஸ்ட் சொல்லுவோம், அழுகாண்டு சொல்லுவோம். சொட்டு தண்ணி விடத்தான் வேணும். இல்லை பிரட்டல் வேணும். எனக்கு பிரட்டல் வேணுமா? இதில் அடுத்ததாக தூள் போடணும். நாங்கள் தூளையும் போடுங்க. தூளை போட்டு கடைசியாக பார்த்து உப்பை போடுவோம். நல்ல பதமாக இருக்கு. என்ன அப்படி தூளை போடுங்க. தூளை போட்டால் தான் அந்த கலர் வரும். என்ன மாதிரி வந்து சேருது தெரியாது கறி. பார்ப்போம். வருந்தானே சேரும் தானே வேணும். ஏதோ ஒன்று வரத்தானே வேணும் கடைசி கட்டத்தில். என்ன
கருவாட்டுக்கு பெருசாக தூள் 10 மூணு கரண்டி போடுங்க. நாங்கள் உரைப்பா சாப்பிட்டு பழகி போட்டது காணும் 3 கரண்டி காணும். இது நல்லா கலவுங்க. உரைப்பா சாப்பிட்டு பழகினாதால அப்படி உரைப்பாயே கேட்குது. இந்தா இனி அப்படியே மூடி போட்டுட்டா சரி. சேர்ந்து உப்பு பார்க்க வேணும். உப்பு கடைசியில் உப்பு பார்த்தா சரி. கடைசி நேரத்தில் உப்பு பார்க்கணும். இப்போ அதாவது இந்த மாறிக்கறி கூட உப்பை போட்டு விடுவோம் நாங்கள். நல்ல களியாக தான் வேற போகல. என்ன களியா இல்லையே வந்து நல்ல கலர் உண்டு வருது வேறுங்க. இப்போ அஞ்சு தூள் போட்டு அப்புறம் நல்ல கலர் வருது. இப்போ பார்க்க ஆசையாக இருக்குது. உங்களுக்கும் ஆசையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏண்டா கூடுதலாக வெளிநாடுகளிலிருந்து வந்தால் புலம்பெயர் தமிழர்கள் இந்த மாதிரி கருவாட்டை தான் விரும்பி வாங்கி கொண்டு போவினோம். அந்த வகையில் உங்களுக்காண்டி இந்த கருவாட்டு கறி நாங்கள் என்ன மாதிரி செய்துறாங்கன்ற நீங்களும் பேருங்கோ. இது ஒரு செய்முறையும் பார்க்கல. நாங்கள் எங்கடைய இஷ்டத்துக்கு செய்துறாங்க. கத்தரிக்காய் போடு, தக்காளியை போடு, உருளைக்கிழங்கும் போட ஒழிக்கிட்டது தான். இப்போ இந்த உருளைக்கிழங்கு அப்படியே விட்டுட்டோம் காணமன்ற மாதிரி. கருகிற மாதிரி கிடக்கு. கறிக்கிட்டு குறைச்சி கொடுக்க அப்படியே வச்சு போட்டேன். கருகிற மாதிரியும் கிடக்கு ஒரு பக்கத்தால் பார்க்க. பாருங்க இந்த இதெல்லாம் பிடிச்சி விட்டுருக்காரு. கீழே கறி போட்டு இல்லை அவ்வளாண்டு இல்லை இது நான் துறந்து தான் போகணும். துறந்து விட்டு கொஞ்சம் உப்பு போட்டிங்கள்டா பார்த்து இருந்தாங்க. இதை பார்த்துட்டு டேஸ்ட்டை பார்த்துட்டு உப்பு போட்டிங்கள்டா சரியாட்டு. இது வந்துட்டு பதம் வந்துட்டு கருவாட்டு கறின்ற என்ன சொல்லுது? தக்காளி இருக்குது. அப்போ உப்பு போட்டால் கணக்காக இருக்கும். உப்பு போட வேணா நல்லா கழுவி பண்ணு கருவாடு. அதில் கருவாட்டில் உப்பே இல்லையே, அவ்வளோதான் கழுவி போட்டிங்க நீங்கள். இந்த கணக்கை பார்த்து உப்பை போடுங்க. இல்லை நான் போட்டே கூட போட்டு விடாங்க. உப்பு போட்டால் குடிக்க என்ன சாப்பிடவே இல்லாது. இன்னும் கொஞ்சம் போடுங்க. காணும் இவ்வளோ காணும். இப்போ கிளவுங்க போகுது. கிளந்தா அப்புறம் பார்ப்போம். நல்லா ஓடு. ஆனால் எவ்வளோ டேஸ்ட்டாக கருவாட்டு கறி வரமென்ட்டு நான் எதிர்பார்க்கிறேன். அப்போது நான் எடுத்து நக்கி பார்த்தேன்னா நல்ல என்னன்னு சொல்கிறது, நல்ல தக்காளி பழம் வந்த தக்காளி பழம் போட்டு சொன்ன மாதிரி சோஸ் மாதிரி தக்காளி பழத்தை இதாக்கினேன் தாளிச்சாது. வெங்காயத்தோட தாளிச்சு ஆமா சொல்லி பழகிட்டது கொம்மாண்டு சொல்லி. அதாவது நல்ல பதமாக தான் வந்துருக்குது. இதில் அம்மாண்டா போய் எங்கட அம்மா சொன்னேன் நினைப்பினா இந்த நல்ல பதமாக இருக்கு. என்ன இப்போ வேற கிடது என்ன மாதிரி கிடக்கு? ஓகேயா தரமா என்ன கொஞ்சம் போடுங்க. தரம் கொஞ்சம் உப்பு உண்ட புளி கூடி போச்சு. புளி தான் வேணும் இதுக்கு. கொஞ்சம் புளி கூடி இல்லை நல்லா இருக்கு. உப்பு காணுமோ? எல்லாம் காணும். இதுக்கு மேலே விட்டால் அழுகலாயிரும். கறியை காட்டுறேன் பாருங்க. கரெக்டாக மேஞ்ச மேலே அந்த கருவாடை எடுத்து காட்டுங்க. இந்த ஏதோ சுதப்பி நல்லா வந்துட்டு கடைசியில் என்ன கருவாடு. இப்போ நாங்கள் இனி போட்டு சாப்பிட போகிறோம். இதுதான் நம்பர் 1 அரிசி. அது தெரியுமா? நம்பர் 1 அரிசி. நம்பர் 1 பாஸ்மதி அரிசி. இதுண்ட 1 கிலோ போல நினைக்கிறீங்க? இது சும்மா சொல்லுங்க. 1 கிலோ போல வந்து 600 ரூபா 850 ரூபா. 600 ரூபா அரிசி வேறு. இது 600 ரூபா இந்தியா அரிசி. 850 ரூபா இருக்கா? நீளம் அரிசி. பாகிஸ்தான் அரிசி இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டு பார்க்கணுன்றதுக்காண்டி வாங்கி நான் அன்றைக்கு 1 கிலோ. இங்கே நல்ல மஞ்சள் எல்லாம் போட்டு தட்டாமையாக கிடக்குது. மழையும் வார மாதிரி கிடக்குது. இங்கே வேறங்க வானத்தை வர்ற மாதிரி தான் கிடக்கு. என்ன இங்கே இந்த மாறி கூட இருட்டுது. டக்குன்னு இருட்டுது. சரி இந்த மழை வேறு நல்ல சோத்தை குமிக்குங்கோ. சோறு வேறு லெவலில் குமிக்கணும். சரி இங்கே வேறங்கோ சோறு மஞ்சள் போட்டு நாங்கள் சோறுக்கு அடுப்பில் வச்சா புக்காக்குவன். இந்த கேஸில் வச்சபடியா ஓரளவுக்கு வந்துட்டு என்ன கணக்காக வந்துருக்கு. அப்படி எங்கட கருவாட்டு கறியை அப்படி அள்ளி போடுங்கோ திறமை. இங்கே எங்கட கருவாட்டு கறியை பாருங்கோ. ஓகே கருவாட்டு கறி நிப்பாடு கருவாட்டு கறி எடுங்க. எடுத்து போடுங்க. அடுப்பில் ரக்கைகளை வச்சா சீலை எரிஞ்சு விடும். சூட்டு கருவாடை நல்லா போடுங்க. உள்ளி எல்லாம் போட்டு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். கருவாடு உள்ளி எல்லாம் உடம்புக்கு நல்ல என்ன முழுசாக தானே போட்டுனாங்க. அஞ்சு வேறு கருவாடை
சூப்பர் வேறு லெவல் பார்க்கவே வாய் ஊறுதும்போ தேட்டா இது பார்த்து போடுவோம் ஆ பார்த்து போடுவோம் நிப்பாட்டினது ஓ நிப்பாடி இப்போ நீ பார்த்து போடுவோம் என்ன இப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்கான்ட்டு எப்படி இருக்கு நல்ல வாசம் இல்லாமல் நல்ல கணக்காக இருக்குது உண்மைக்கு சொல்கிறீங்களா இல்லை பேருக்கு இல்லை சாப்பிட்டு பேர் என்ன இவ்வளோ கருவாடை தேடி பிடிக்கணும் நல்லா சுட சுட இருக்குதுங்க கடுமையாக சுடுது போகிறோங்க ஆறுதலா முதல் கறி டேஸ்ட் கத்திரிக்காய் அப்படி சாப்பிட்டு பார் கத்திரிக்காய் சாப்பிட்டு பார் நாங்கள் தானே சமைச்சது நாங்களாம் சமைச்ச கத்திரிக்காய் புரிமான ஒரு சுவை இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே வாங்க கத்திரிக்காயில் புரிமான இது ஒன்று இருக்கு இல்லை ஏன்னா சந்தை இருக்குது நாங்கள் தானே சமைச்சிட்டு கத்திரிக்காய் புரிமான சுவை அந்த யாழ்ப்பாண துரைப்பும் இந்த பாகிஸ்தான் ரைஸ் எப்படி இருக்கு இதே பாஸ்மதியில் என்ன சின்ன ரைஸோ நோ நம்பர் ஒன்னு சொல்லி தந்தாங்க அப்போ வாங்கிட்டு வந்தேன் நெஞ்ச கருவாடு நாங்கள் எதிர்பார்த்தது அந்த புளியா ஓவராக இருக்கும்னு நினைச்சேங்க நீங்கள் கருவாடும் அந்த உப்பு இல்லா கருவாடு நல்ல கருவாடு இந்த புளி என்ன நினைச்சீங்க புளி ஓவராக இருக்க முடியல நினைச்சீங்க ஓவராக ஆகிடுமெண்டு உப்பு புளி கூடுமெண்டு தான் நினச்சினா புளி கணக்காக இருக்குது இப்போ சோத்தோட அப்படியே இல்லாம நல்லா இருக்கு அந்த கத்தரிக்காய் என்ன மாதிரி வந்திருக்குன்னு பார்த்தீங்க கத்தரிக்காய் நான் தேரும் கண்டு வேண்டியதுனா இந்த கண்டல் ஒன்றும் இல்லை இந்த கருவாடை பார்த்தீங்களா தரம் கருவாடு கட்டாப்பேரை கருவாடுலேயே கட்டா கருவாடை தரம்னு சொல்கிறவங்களே என்ன கத்தரிக்காயில் ஒரு புரிமான ஒரு இதாக டேஸ்ட் இருக்கோ எனக்கு உண்மையாகவே இந்த இது பிடிச்சிருக்கா இந்த கட்டித்தன்மை நல்ல புளி கணக்கான ஒரு புளி உண்டு புளியோட சாப்பிடுவோம் கத்திரிக்காய் உண்மையாக வேறு இல்லை விளங்கும் கத்திரிக்காய் திறமை தான் இருக்குது நண்டு இருக்கிற விஷயம் நான் நினச்சா வேறு மாதிரி தேரும் கண்டு பண்ணச்சேன் கண்டும் அப்படி ஏதோ சொன்னேன் எனக்கு என்னென்று விளக்கம் இல்லை சரின்னு சொல்லி கேட்டு கொண்டு வந்தேன் ஆனால் நல்லா வந்திருக்கு நல்ல கணக்கான உப்பு ஆனால் கழுவாக போட்டிருந்தா எனக்கு உப்பு வந்திருக்குன்னு எனக்கு இல்லை 3 தரம் கலவை ஊரா போட்டு இருந்தேன் இந்த மாதிரி அடுத்து என்ன சமையல் பண்ண சொல்லுங்க ஒரு வீடியோ நடத்து மணியாக இருக்குது முழுசா போட்டேனே அதுதான் முழுசாக போட சொன்ன முறை உள்ளி எடுத்து சாப்பிடுவோம் கணக்கு ரெசிபிஸ் இருக்குது எங்கள்கிட்ட இந்த மாதிரி அதாவது என்னதான் வித்தியாசமாக செய்தாலும் கடைசியில் டேஸ்ட் நல்லா வந்து அமையும் என்ன நான் நினைச்சு பார்க்கல அப்படி வருமெண்டு அப்போ அம்மா செய்யறதுக்கு என்ன வித்தியாசம் கொம்மாண்ட விட தண்ணியாலே காய்ச்சறது அவள் பார்த்துட்டு பேச போகிறா அவள் தண்ணி காய்ச்சி வயது கொஞ்சம் அது நிறைய பேருக்கு காய்ச்சறது ஒரு ஆளுக்கு 2 பேருக்கு தாடு கொஞ்சமாக காய்ச்சினா ஒரு காய்க்கல சரி உள்ளி தரமாக தான் கிடக்கு நாங்கள் சாப்பிடுங்க உள்ளி ஒன்று எடுக்கிறேன் உள்ளி உடம்புக்கு நல்லம் தானே சுட சுட சாப்பிட என்ன டேஸ்ட்டாக அதிகமாக இருக்குது என்ன நார்மலாக சாப்பிட்றத விட சோறும் பொரிஞ்சிருக்கு இந்த என்னென்னு சொல்கிற சோறு நீங்கள் நினச்சினீங்க தானே குழஞ்சி வருமென்னு சொல்லி ஆனால் அப்படிலாம் குழஞ்சி இல்லாமல் பெரிய சோறு பக்கத்தில் இல்லை இது பண்டைக்கெல்லாம் போட்டு நீங்கள் குழஞ்சி இல்லை வந்தது இது பக்கத்தில் இல்லை 2 நான் உண்மையாக இந்த சத்தியமே எதிர்பார்க்கல இவ்வளோத்துக்கு டேஸ்ட் ஆரம்பிட்டு சொல்லி உண்மையாக அந்த கருவாட்டு கறியில் இந்த மாசி கருவாடு பிடிக்கும் நெத்தலி பொரியல் பிடிக்கும் ஆனால் இந்த கருவாடை நான் பெருசாக பிடிக்காது கைக்கு மட்டும் சொல்லி சில பேர் பிடிக்கிறேன்னு சொல்கிறது கருவாட்டு கறி தான் ருசி கூட அது பழைய நாட்களுக்கு ஓகே இருக்கும் என்ன ஒரு நான் சின்ன சாப்பிட்ட முதல்ல இந்த கருவாடு இப்போ என்ன நல்ல கைப்பாக இருந்திருக்கலாம் அதை பிடிக்காம போயிருக்கலாம் என்ன மாசி கருவாடும் திறமையாக இருக்கும் ஓகே உங்கள் பாய் சந்திப்போம் சரி